இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. யாத்ராகமம் 23:25. எக்ஸடஸ் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். Worship the Lord your God, and his blessings will be on your food and water. I will take away sickness from among you. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நியமங்களில் ஒன்றுதான் என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க கூடாது என்பதாகும். கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் அவரை உண்மையாய் உத்தம இருதயத்தோடு சேவிக்க வேண்டும் என்பதில் நோக்கமாயிருக்கிறார். ஆண்டவரை உண்மையாய் சேவிக்கிற பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். வியாதியையும் அவர்களை விட்டு விலக்கி போடுவார். இன்று நீ கர்த்தரை உண்மையாய் சேவிக்க, அவரை மட்டும் சேவிக்க உன்னை ஒப்புக்கொடு. அவருக்கு உண்மையாய் சாட்சியான பிள்ளையாய் வாழ உன்னை அர்ப்பணம் செய். அவர் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். யோசுவா சொல்லும்போது, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று இஸ்ரவேல் ஜனங்களிடம் கூறினான். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம், அவருக்காக வாழுவோம், அவருக்காக ஓடுவோம் என்று தீர்மானம் எடுக்கிற அத்தனை பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். அப்பத்தையும் தண்ணீரையும் அவர்களுக்கு ஆசீர்வதித்து வியாதியை அவர்களிடமிருந்து விலக்கி அவர்களை பாதுகாப்பார். God bless you.